நான் அவரோட பெரிய ஃபேன் கூட. என்னோட ரூம்லயே நானும் அவரும் இருக்கிற மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் படம் நாளைய தீர்ப்பு பட பூஜையில் இருக்க ஸ்டில்ல பெருசாக ஃப்ரேம் பண்ணி எதுவும் பண்ண மாட்டேன். அப்பவும் சரி இப்போவும் நான் வந்து அவருடைய ஃபேன் தான். சூப்பர் ஸ்டார் என்னுடைய தலைவர். சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேணும்னு விஜய் சார் கேட்டாரா? கேட்கல. அவர் எங்கேயாவது அலௌன்ஸ் பண்ணாரா எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணும்னு கேட்டாரா? கேட்கல. நான் எப்போ போய் விஜய் சாரை பார்த்தாலும் தலைவர் எப்படி இருக்காரு, அவர் உடம்பு எப்படி இருக்குன்னு தான் கேட்பாரு. டெஃபினட்டா அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்குள்ள வந்து ஆசைப்படவே இல்லை. ஸ்டைலா பண்ணா பில்லா, அதுவே மாசா பண்ணா பாஷா, அதுவே வந்து கிளாஸா பண்ணா கபா. சூப்பர் ஸ்டார் பீஸ்ட் ஸ்பாட்ல ஒரு வாட்டி விஜய் சார் தான் அந்த கான்பிடன்ஸ் கொடுத்தாரு. இல்ல நீ போய் பேசு, நீ அவர்கிட்ட பேசு, அவர் உனக்கு படம் பண்ணுவார், நடக்கும், நல்லா பாரு, நான் சொல்றேன் அப்படின்னு. ஏதோ ஒன்று இருக்குன்னா நல்லா பேசிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதுதான் புதுசு சாங் இருக்கும். அடுத்து ஒரு படம் தலைவர் பண்ணுறாரு, சூப்பராக இருக்கும். ஆமாண்ணா, எங்கன்னு அதை தெரிவிக்கவே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போனால் கண்டிப்பாக ஒன்று பண்ணணும்னா இதான் அப்போ பேசியிருந்தது. திருப்பி இது நடக்கும்போது அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணது. எப்படி அன்னைக்கே சொல்லிட்டேன் நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். நான் ஒரு சினிமா நடிகன் சார். சினிமா ஸ்டாரா? ஆமா, சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சிஷ்யன். விஜய் சார் வந்து படம் பார்த்துட்டு சூப்பர்னு மெசேஜ் சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் த சூப்பர் ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு மெசேஜ்.